ஓசனிச்சிட்டுகளின் மாயாஜால உலகத்தைப் பற்றி நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? இந்த சிறிய, துடிப்பான உயிரினங்கள் ஆச்சரியங்களால் நிரம்பியவை. இன்று இயற்கையின் இந்த சிறிய அதிசயங்களைப் பற்றிய சில அற்புதமான உண்மைகளில் நாம் மூழ்கிப் போவோம். தொடங்கலாமா? 1. ஓசனிச்சிட்டுகள் மிகச் சிறிய இடம்பெயர்வு பறவைகள். அவை சிறியதாக இருந்தாலும் ஓசனிச்சிட்டுகள் நீண்ட இடம்பெயர்வு பயணங்களை மேற்கொள்கின்றன. ரூபி தொண்டை ஓசனிச்சிட்டு போன்ற சில இனங்கள் குளிர்காலங்களில் வடக்கு மற்றும் மத்திய அமெரிக்காவுக்கு இடையில் 2000 மைல்கள் வரை பறக்கின்றன. 2. அவற்றுக்கு அபூர்வ நினைவாற்றல் உள்ளது. ஓசனிச்சிட்டுகள் பார்த்த ஒவ்வொரு பூவின் இடமும் வருகை நேரமும் அந்த பூவில் உள்ள தேனின் தரமும் நினைவில் வைத்திருக்க முடியும். அவை உணவளிக்கும் இடங்களையும் நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் மீண்டும் வரக்கூடியவை. 3. விரைவான இதயத் துடிப்பு. ஒரு ஓசனிச்சிட்டுவின் இதயம் பறக்கும் போது நிமிடத்திற்கு 1200 முறை வரை துடிக்கக்கூடும். அவற்றின் அதிக ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய அவை தினமும் தங்கள் உடல் எடையின் பாதி அளவு சர்க்கரையை மலர் தேனிலிருந்து உட்கொள்கின்றன. 4. 180 டிகிரி சுழலும் இறக்கைகள். பொதுவான பறவைகளை விட ஓசனிச்சிட்டுகள் தங்கள் இறக்கைகளை 180 டிகிரி வரை சுழற்றி பின்னோக்கி பறக்கவும், இடத்தில் நிலைத்திருக்கும் வண்ணம் பறக்கவும், வட்டமிடவும், கூர்மையான திருப்பங்களைச் செய்யவும் முடிகிறது. 5. சிறப்பான பார்வை திறன். ஓசனிச்சிட்டுகள் புற ஊதா ஒளியை காண முடியும். இது மனிதர்களுக்குத் தெரியாத நிறமுள்ள பூக்களை கண்டறிய உதவுகிறது. அவற்றின் கண்கள் சிவப்பு மற்றும் பிற பிரகாசமான வண்ணங்களை நுணுக்கமாக உணர முடியும். அதனால் அவை அதே மாதிரியான மலர்களால் ஈர்க்கப்படுகின்றன. 6. அமிர்தமும் பூச்சிகளும் உணவாக மலர் தேன் ஓசனிச்சிட்டுகளுக்கு தேவையான சர்க்கரையை வழங்குகிறது. ஆனால் அவை புரதம் மற்றும் வைட்டமின்கள் பெற சிலந்திகள், எறும்புகள் போன்ற சிறு பூச்சிகளையும் உண்ணுகின்றன. இந்த சமச்சீர் உணவுதான் அவற்றின் உயர் ஆற்றல் நிலையை தக்க வைக்க உதவுகிறது. 7. டார்பர் எனப்படும் ஆற்றல் சேமிப்பு நிலை. குளிர் இரவுகளில் அல்லது உணவு கிடைக்காத சூழ்நிலையில் ஓசனிச்சிட்டுகள் டார்பர் என்ற நிலையில் செல்லும். இதில் அவற்றின் உடல் வெப்பநிலை மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் குறைந்து ஆற்றல் சேமிக்க முடிகிறது. இது உயிர் வாழ்வதற்கான உத்தியாக செயல்படுகிறது. 8. சிறிய ஆனால் செயல்திறனான மூளை. அவற்றின் உடல் சிறியதாக இருந்தாலும் ஓசனிச்சிட்டுகள் வலுவான மூளையை கொண்டுள்ளன. இது துல்லியமான பறக்கும் இயக்கங்களை, வழி செலுத்தலை, நினைவாற்றலை மற்றும் சுற்றுச்சூழலுடன் தொடர்புடைய செயல்களை எளிதில் நிர்வகிக்கிறது. 9. பிராந்திய உணர்வு மிகுந்தவை. ஓசனிச்சிட்டுகள் தங்களுடைய உணவளிக்கும் பகுதிகளை பாதுகாக்கும் வகையில் மிகவும் பிராந்திய உணர்வு கொண்டவை. அவை மற்ற ஓசனிச்சிட்டுகளை தங்கள் பகுதியிலிருந்து விரட்டுவதற்காக டைவ் பாம்பிங் போன்று தாக்குதல் நடத்தும். 10. மணிக்கு 60 மைல் வேகம். சில ஓசனிச்சிட்டுகள் சிறப்பு சூழ்நிலையில் மணிக்கு 60 மைல் வரை வேகத்தில் பறக்கக்கூடியவை. இது பறவைகளில் அதிக வேகம் கொண்டவைகளில் ஒன்றாகும். என்ன நண்பர்களே, சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா? இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. பாய் பாய்.